Hi friends, welcome to UTM. UTM ல நான் உங்கள் வெங்கட். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சிலபஸ்லேயும் அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ பகுதியாலை இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25 அதிகாரங்கள் திருக்குறள் சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அப்படின்றது திருக்குறள் அந்த 25 அதிகாரங்கள் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் பற்றின கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க, ஒரு அடி கொடுத்துட்டு இன்னொரு அடி என்னன்றது ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குறளுக்கான விளக்கம் கேட்டு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அந்த குறள் என்ன எதுகை மோனை சம்மந்தமாக கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா சொற்பொருள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா இந்த குறளில் பயின்று வர அணி எது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற அதிகாரம் 25 அதிகாரம். ஓகேங்களா? மொத்தம் 133 அதிகாரத்தில் நமக்கு சிலபஸில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது 25 அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பற்றி நம்ம பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த 25 அதிகாரம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 25 அதிகாரங்கள் அப்படின்றது நமக்கு ஓல்டு புக்கில் 19 அதிகாரங்கள் வந்துடுது. ஓகேங்களா? நியூ புக்கில் 6 அதிகாரங்கள் வருது. ஓகேங்களா? நியூ புக்கில் உங்களுக்கு 25 அதிகாரங்களுமே இருக்கும். ஆனால் ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதில் அந்த அதிகாரத்தில் 10 குறளுமே உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நியூ புக்கில் உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடக்கமுடைமை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குறள் அதுக்கான பொருள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓல்டு புக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 10 குறள் 10 ப்ளஸ் அதுக்கு உண்டான பொருளும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த 25 அதிகாரங்கள், அதாவது 250 குறளுக்குமே வந்து குறட்பாக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறள் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதற்கான சொற்பொருள் என்ன அணி வந்து அதில் பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா? இது போக வந்து அதில் இருக்க அந்த குறளில் இருக்கக்கூடிய மோனை எதுகை விஷயங்களையும் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் மனிதனுக்கு சொன்ன விஷயம். ஓகேங்களா? இறைவன் மனிதனுக்கு சொன்ன விஷயம்தான் கீதை. ஓகேங்களா? மனிதன் இறைவனுக்கு சொன்ன விஷயம் திருவாசகம். ஓகேங்களா? ஸோ மனிதனால் மனிதனுக்கு அருளப்பட்டது தான் இந்த திருக்குறள்ன்ற ஒரு அற்புத படைப்பு. ஓகேங்களா? அந்த அற்புத படைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றளவும், ஓகேங்களா, ஸோ உலகம் ஃபுல்லும் புகழ்ந்து போற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய திருக்குறள். ஓகேங்களா? அது இங்கேருந்து, ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து போனது அப்படின்றது நம்ம தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை. ஓகேங்களா? ஸோ பாரதியாருடைய வரிகள் இருக்குது. ஓகேங்களா? பாரதியாருடைய வரிகள் திருக்குறளை பற்றி எல்லாருமே போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னே இருந்த மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை பற்றி ரொம்பவே போற்றி சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட வரிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்ட்டு போற்றியிருக்கார். பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் இவ்வையகமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வள்ளுவனை பெற்றதால் தான் இந்த வையகத்துக்கே வந்து புகழ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து திருவள்ளுவரை ரொம்ப போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவ மாலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா 53 புலவர்கள் திருக்குறளை வந்து போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதல்ல படித்த நூல் வந்து திருக்குறள் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்குறளை வந்து நம்ம போற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை, தமிழ்மறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், வாயுரை வாழ்த்து, தமிழ் மாதின் இனிய வேதம், உத்தர வேதம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்குறளை நம்ம போற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறள் நம்ம எப்போ படிக்க ஆரம்பித்தோம்? நம்ம ஸ்கூல் காலத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த 2 மார்க்குக்காக படிக்க ஆரம்பிக்கப்பட்ட விஷயந்தான் திருக்குறள். ஓகேங்களா? ஸோ அது வயது ஏற ஏற நமக்கு அனுபவம் கிடைக்க அந்த திருக்குறளுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? முதல்ல அந்த 2 மார்க்குக்காக படித்த விஷயந்தான் காலம் போக போக நமக்கு அனுபவம் வர அதில் இருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2030 வருடங்களுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ கிமுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிமு முன்னாடி இருந்த 31ஆம் ஆண்டுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2031 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னமும் கிடையாது, இதுக்கு மேலேயும். ஓகேங்களா? மனித இனம் இவ்வுலகில் இருக்கும் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை
யாராலும் அழிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திருக்குறள். ஓகேங்களா. உருசியா நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்குறளை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த நூல் நம்மளுடைய திருக்குறள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஓகேங்களா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்மளால் வந்து திருக்குறள் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் நமக்கு கிடைக்கல, தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து நமக்கு தோன்ற ஒரு குறள் என்ன, தெய்வத்தாங்கன ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற அந்த குறள் தான் வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு நீ நினைக்கிற விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த கூலி கிடைச்சே தீரும் அப்படின்ற அந்த குறள் கொடுக்குற நம்மளுடைய பூஸ்டப்பில் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்துலையும் எந்த மாதிரி விஷயங்களுக்கும் நமக்கு இந்த திருக்குறள்ன்றது ஒரு நண்பனாக உற்ற தோழனாக வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் அவருடைய ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் முதல் குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன அதிகாரத்தை பற்றி பேசுகிறாரோ, என்ன டாப்பிக்கை பற்றி பேசுகிறாரோ அதை உச்சபட்ச நிலையில் ரொம்ப உயர்வாக சொல்லி தான் ஆரம்பிப்பார். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த 9 குறள் முடிஞ்சதுக்கப்புறம் 10வது குறளில் இதெல்லாம் உனக்கு, அதாவது அந்த 9 குறளையும் நமக்கு என்னென்ன புத்திமதியெல்லாம் சொல்ல முடியுமோ, அட்வைஸ்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு 10வது குறளில் எல்லாமே உனக்கு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே கேட்குறது கேட்காமல் இருக்கிறது உன்னுடைய பாடு, அதுக்கப்புறம் வர்றதுக்கு நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இதே முடியும். ஒவ்வொரு அதிகாரமும் ஆரம்பிக்கிறதும் முடிகிறதும் இப்படி தான் முடியும். ஓகேங்களா. ஸோ நம்முடைய திருக்குறளோட முதல் குறள் வந்து பார்த்திங்கன்னா அகரத்தில் ஆரம்பித்து இறுதியான, அதாவது 330வது குறளான ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெருன்ட்டு நகரத்தில் முடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ உயிரெழுத்தான ஆளை ஆரம்பித்து மெய்யெழுத்தான நாளை வந்து நகரத்தில் வந்து முடியும் நம்மளுடைய திருக்குறள். ஓகேங்களா. ஸோ அவ்வளவு சிறப்பு பெற்றது. இதில் என்ன, திருக்குறளில் தமிழ், கடவுள் அப்படின்ற வார்த்தைகள் இடம் பெறவே கிடையாது. ஆனால் இந்த தமிழுக்கு உலகம் ஃபுல்லும் பெருமை சேர்த்தது இந்த திருக்குறள் தான். தமிழ்ன்ற வார்த்தையே இல்லாத ஒரு திருக்குறள் நமக்கு தமிழ் மொழிக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 25 அதிகாரங்கள் என்னென்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், சான்றாண்மை, பெரியோரை துணைக்கோடல், பொருள் செயல் வகை, வினை திட்பம், இனிவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. ஓகேங்களா. ஸோ இந்த 25 அதிகாரங்கள் நமக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் ஓல்டு புக்கில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th term 1ல் அன்புடைமை, 6th term 3ல் இனியவை கூறல், 7th term 1ல் வாய்மை, 7th term 3ல் வந்து கல்வி, 8th term 1ல் நட்பு, 8th term 3ல் பண்புடைமை, 9th term 1ல் பொறையுடைமை, 9th term 2ல் கேள்வி, 9th term 3ல் சான்றாண்மை, 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை, காலமறிதல், பெரியாரை துணைக்கோடல், பொருள் செயல் வகை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே 10th வர அதிகாரங்கள். ஓகேங்களா. இது போக வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா அடக்கமுடைமை, ஒப்புரவறிதல், வழியறிதல், காலமறிதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th வரும். அட் த சேம் டைம் வந்து 11th ஓல்டு புக்லேயும் உங்களுக்கு வரும். 12th வந்து பார்த்திங்கன்னா செய் நன்றி, பொறையுடைமை. இந்த பொறையுடைமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10th வரும், இங்கே 12th உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா. அதுபோக அறிவுடைமை, வினைத்திட்பம், 12th அட்வான்ஸ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை வரும். இந்த ஒழுக்கமுடைமையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th இருக்கும். ஓகேங்களா. இது போக வந்து இந்த 19 அதிகாரங்கள் இல்லாமல் நியூ புக்கில் வர 6 அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th term 2ல் ஊக்கமுடைமை, 6th term 3ல் ஈகை, இன்னா செய்யாமை, 7th term 2ல் தெரிந்து செயல் வகை, 9th வந்து பார்த்திங்கன்னா உளவு, 10th கூடா நட்பு. இந்த 25 அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து மொத்தம் 25 அதிகாரங்கள், 250 குறள். ஓகேங்களா. திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா. ஸோ அது நல்லாவே நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ 7 சீர் இருக்குது, 2 அடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம்.
ஓகேங்களா. இந்த இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா நட்பு. ஓகேங்களா. இந்த நட்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 10 குறளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 10 குறள் இருக்குது அப்படின்னா 5 குறட்களாக தரப்போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கிற எதுகை மூண விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்ன அணின்ற விஷயங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கும்போது ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது. உங்களுக்கும் ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த வீடியோவை பார்த்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ரொம்ப லென்த்தியாக போக வேணாம். அதனால் ஷார்ட்டாக ஒரு அதிகாரத்தை நம்ம 2 கிளாஸாக பார்த்து நம்ம இந்த 25 அதிகாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த 25 அதிகாரங்கள் இந்த திருக்குறள் வீடியோவை வந்து நீங்கள் இந்த சீரீஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா. டெஃபினட்டாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஓகேங்களா. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.